கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போது பார்த்தீங்கன்னா ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூப் கேம்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பேர் பார்த்துப்பீங்க யூடியூப்ஸில். பட் நம்ம போட போது ஒரு ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூப் கேம்ஸில் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆகட்டும்னு சொல்லிட்டு தான். ஸோ கடன்னு உங்கள்கிட்ட ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்காமா, நான் கடன்னு உங்களுக்கு ஒரு கேம் ப்ளே போட்டோம். கேம் ப்ளே வந்து உங்களுக்கு கேம் ப்ளே கண்டிப்பாக இந்த இதை வேணும்னா கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். நான் உடனடியாக உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுவேன் கைஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம டிரைவர் நேம் நம்ம பேர் தான். ஸோ சுஜாதா, கம்பெனி நேம் எம்எஸ் தான். ஸோ ட்ரமோலோ அதுங்கிறது ஒரு வில்லேஜ் கைஸ். ஸோ அங்கேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ மேனுக்கு 3 என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்மளும் ரெடி ஆகிட்டேன்னு நம்புறீங்க. இன்ஜினை பார்த்தீங்கன்னா நம்ம கீர் பாக்ஸ் மட்டும் மாற்றிக்குவோம். ஏன்னா சேசஸ் மாற்றறதுக்கு நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ சரி கீர் பாக்ஸ் போவோம். கீர் பாக்ஸில் நம்ம TM3140 அப்படிங்கிற அந்த வேரியண்ட் தான் எடுக்க போகிறோம். எதுக்குன்னா அது வந்து ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இழுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ அது போட்டு எடுத்தாச்சு, பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 9850. ஐயோ அந்த 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 நம்ம வண்டியோட எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுக்கு 3 அது அவங்கள்ட்ட சைடு ஏற்கனவே இதுலேயே 2 மாடலுக்கு THAன்னு ஒரு மாடலுக்கு DAன்னு ஒரு மாடலுக்கு அதை நான் அப்பமா இன்னும் வீடியோவில் போட்டேன். இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோடிங் மேப்புன்னு கொடுக்காங்க. லோடிங் மேப்புன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்காங்க. ஸோ ஸ்டாப் இன்ஜின் கொடுத்துட்டு வண்டியை பார்த்தா செம்ம கைஸ், எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் திருப்பி வச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு திருப்பி வச்சிட்டிங்கன்னா வண்டி ஸ்டாப்பில் இருக்க போய் திரும்பும். ஸோ நெஜக்காவில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாது. பட் இந்த கேமில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெஜக்கால் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வீல் ட்ரக்கை ஓட்டுற மாதிரியே இருக்கும். இந்த இதை ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே நமக்கு தலை வடித்தோம். ஸோ கண்ட்ரோல்ஸ் அதில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. நம்மளுக்கு ஏற்றாப்புல கண்ட்ரோல் சென்சிட்டிவையும் கண்ட்ரோல் ஒபாசிட்டியும் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா மீடியமில் இருக்குது. மீடியம்லேயே அங்கே அவ்வளோ இருந்துச்சு. அல்ட்ராவில் எப்படி இருக்குமோ. ஸோ கடைசியில் போய் பார்ப்போம். ட்ரக்ஸில் எதுவுமே ட்ரக் ஸ்டெபிலிட்டியும் ட்ரெய்லர் ஸ்டெபிலிட்டி கூட்டணும். சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ் பார்த்திங்கன்னா அதை குறைச்சிட்டு கேபின் சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடு இழுத்துங்க. எதுக்குன்னா கேபின் கொஞ்சம் ஆடாமல் இருக்கிறதுக்கு. டோட்டல் பஸ் வெயிட்டும் பேக்கிங்கும் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வண்டி நல்லா ஸ்பீடும் இருக்கும், பேக்கிங்கும் நல்லாயிருக்கும். கேம் ப்ளே பார்த்திங்கன்னா அதே இல்லை. சவுண்டு பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ மீடியாவும் எனக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். மீடியா பார்த்திங்கன்னா ரேடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோல்டர் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டலாம். ஸோ இப்போ கேமிங்கில் இறங்குவோம். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரக்ஸ் கார்ஸ்லாம் போதும். அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. உள்ள ஆளுங்களாம் ஆனால் இல்லை. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு இவ்வளோ நல்லா ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை மொக்கையாக்கிட்டீங்களேப்பா. இதில் பார்த்திங்கன்னா பவர் மூட் டிஃப்ளாக் மூடுன்னு 2 இருக்குது. அது வீடியோவில் வந்து இருக்கும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த ஸ்டாப், ஹசார்ட் லேம்ப், ட்ரோ சர்வீஸ், பவர் மோட், டிஃப்ளாக் மோட், கேப் லைட், பீகான் லைட், வாக்கு, ஃபோட்டோ மோட், க்ளோஸ் விண்டோ, ஓப்பன் விண்டோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பவர் மோட் டிஃப்ளாக் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ வீடியோ அவ்வளோவா எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸ்கூல் ஸ்டடீஸு தலைக்கு மேலே இருக்குது. இல்லை இது வேறையா அப்படின்னு எங்கள் அம்மா வேறு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம கம்பெனின்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனியா இல்லை இதோட லோடு இருக்கிற கம்பெனியான்னு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பட்டன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ மோட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபோட்டோ மோடுக்கு தனி செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்டா ஃபோட்டோ தான் நல்லா எடுக்க போவோம், அதுக்கு எதா தனி செட்டிங்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா
ஓப்பன் ஆக க்ளோஸ் விண்டோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ விண்டோ பாதியே நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கன்னா இன்ஜினோட சவுண்ட் அதுக்கேற்றாப்புல வருது. ஃபுல்லாக தந்தீங்கன்னா அந்த இன்ஜினோட சவுண்ட் நல்லாவே கேட்குது. ஃபுல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்ஜினோட சவுண்டை கேட்கவே மாட்டேங்குது. சைலண்ட்டாக ஈவி மாதிரி போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டி ட்ரை பண்ணுவோம். ஷோ அவைலபிள் ஜாப்ஸ் நம்ம அங்கே போய் ஜாப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பேரியர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆக க்ளோஸ் தான். ஏன் இங்கே ஒரு பர்சன் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கு, செக்யூரிட்டி கார்டு மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்லாக் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகுது கைஸ். அதுக்குள்ள 20 km/h ஸ்பீடே இழுக்குது. ஸோ நார்மலோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேமோட கேம் ப்ளே வேணும்னா கமெண்ட்டில் எல்லாம் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ ஐ லைக் சஜஸ்ட் ஜிம்னு போட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் பண்ணிங்க கைஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் இந்த வீடியோக்கு அடுத்து எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடச்சிருந்தா மட்டும் போதும். நான் உங்களுக்காக ஒரு கேம் ப்ளே போட்டுருக்கு ரெடி கைஸ். இந்த கேம் ப்ளே போட்டு எனக்கு தயவு செஞ்சு கைஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அந்த கேம் ப்ளேலேயே உங்களோட நல்லா பேச பார்க்குறேன். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக பேசுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ. உங்களோட இப்போ நான் கிளம்புறேன்.